மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கொடியை ஏற்றக்கூடிய நாளே சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக இந்த நாள் அவருக்கு பெரிய வெற்றியை அரசியலில் அவர் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த கொடியை டிசைன் பண்ணியிருக்கதே அவருக்கு நடக்கின்ற இந்த சுக்கிர திசையை அடிப்படையாக வச்சு தான் அந்த 2 யானைகளும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குரிய வெற்றியை சுட்டி காட்டக்கூடியதாக தான் மெயினாக வச்சுருக்காங்க. வாகை மலர் அப்படிங்கிறத நம்ம சென்ட்ராக பார்க்குறோம். வாகை மலரை பொறுத்த வரைக்கும் போரில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி மலராக அந்த வாகை சூட்டப்படும். பெண்களை ஈர்க்கக்கூடிய வலிமைங்கிறது அவரோட ஜாதகத்திலே இருக்குது. இந்த தமிழக மக்கள், தமிழக பெண்களோட வாழ்க்கையை ஒரு சிறப்படைய செய்யக்கூடியதாக கொடியிலே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சனி வக்ரத்தில் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த கொடியை அறிவிச்சிருக்காங்க. இந்த கொடியிலே சேஞ்சஸ் ஏற்படும். கொடியே மாற்றம் அடையும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. விபரீத ராஜயோகம் அடையக்கூடிய ஜாதக அமைப்பு விஜய் சாருக்கு இருக்கா? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல்லையும் உச்ச பதவியான முதல்வர் பதவி கட்டாயம் அவருக்கு கிடைக்கும். கண்டிப்பா விஜய் முதல்வர் ஆயிடுவார். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார். கட்சி கொடியை பார்க்குறப்ப இப்போ ஒரு ஜோதிட ரீதியாக அவருடைய அந்த தசாபுத்தி பலன்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒத்து போகுது. அந்த கொடி ஒத்து போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவருடைய லக்னம் கடகராசி, கடக லக்னம். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம். ஸோ இந்த லக்ன அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலையும் பார்க்குறப்ப அந்த கொடியை டிசைன் பண்ணியிருக்கிறதே அவருக்கு நடக்கின்ற இந்த சுக்கிர திசையை அடிப்படையாக வச்சு தான் அந்த கொடியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுக்கிரனை குறிக்கக்கூடிய யானையை அந்த கொடியில் பார்க்குறோம். அது சுக்கிரனை குறிக்கக்கூடியதாகவும் அது அஷ்டலட்சுமிக்குரிய ஒரு சிம்பிளாகவும் அதை சொல்லப்படுறோம். 2 யானைகளை, அந்த 2 யானைகளும் தலைவரை அந்த வெற்றி, ஒரு போரில் வெற்றி பெற்றவங்களை எப்படி ஒரு வணக்கம் வைக்குதோ அது மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குரிய வெற்றியை சுட்டி காட்டக்கூடியதாக தான் அந்த 2 யானைகளையும் அவங்க அந்த கொடியில் மெயினாக வச்சுருக்காங்க. இதில் வாகை மலர் அப்படிங்கிறத நம்ம சென்ட்ராக பார்க்குறோம். வாகை மலரை பொறுத்த வரைக்கும் போரில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த அரசனுக்கு முடிசூட்டக்கூடிய முதல் மலராக, வெற்றி மலராக அந்த வாகை சூட்டப்படும். ஸோ அதை தான் வெற்றியை பதிவு பண்ணக்கூடியதாக தான் அந்த கொடியின் நடுவே அந்த வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்க. அடுத்ததாக அதன் பின்புறம் 2 சிவப்பு நிற மத்தியில் மங்களம் குறிக்கக்கூடிய நம்ம குருவோட மஞ்சள் நிறத்தை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது குரு மங்கள யோகத்தை குறிக்கும். குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த தமிழக மக்கள், தமிழக பெண்களோட வாழ்க்கையை ஒரு சிறப்படைய செய்யக்கூடியதாக அந்த கொடியிலே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கான வெற்றி, வீரம் அத்தனையும் பதிவு பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு வெற்றியான பாதையை இந்த கொடியே கண்டிப்பாக அது வெளிப்படுத்தும். சார், இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடியை ஏற்றிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நேரம் ஏற்புடையதா, அவருக்கு எப்படி சாதகமாக இருக்குமா அந்த நேரம்? கொடியை ஏற்றக்கூடிய நாளே சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா 22/8/2024 22 4ஆம் நம்பர், ராகுவுடைய நம்பர். மொத்த கூட்டுத்தொகை 20 2ஆம் நம்பர் வருது. ஸோ அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு அப்படிங்கிற இன்றைய கோச்சாரம் சந்திரன் ராகு இணைந்து இருக்குது. ஸோ அந்த 2ஐயும் 4ஐயும் இணைக்கக்கூடியதாக தான் அவங்க இந்த நாளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை ராகு புத்தி அவருக்கு நடக்குது. ஸோ இந்த ராகு புத்தியை கணக்கில் வச்சு தான் இந்த 4ஆம் நம்பர் 22ஆம் தேதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததான் அந்த கொடியேற்றிய நேரம், அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர ஹோரை 9 to 10 வியாழன். ஸோ அந்த சரியான நேரத்தில் அவர் அந்த கொடியை அந்த நேரத்துக்குள்ளே அவர் ஏற்றியிருக்கார். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குளிகை நேரம் 9 to 10:30. ஸோ அதை செலக்ட் பண்ணி தான் இந்த கொடியேற்று விழாவே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு கண்டிப்பாக இந்த நாள் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை அரசியலில் அவர் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து இந்த ஓரை பற்றி நீங்கள் சொன்னீங்க சார், இந்த சுக்கிர ஓரை அப்படிங்கிறது. இந்த சுக்கிர ஓரை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? ஏன்னா ஓரை பலன்கள் பார்த்து தானே பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க எல்லாருமே சாமி கும்பிட போகிறது கூட அதை பார்த்து தான் போகிறாங்கிறப்ப இந்த சுக்கிர ஓரை அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதாவது சிறு சிறு வேலை செய்கிறதுக்கெலாம் வந்து நம்ம பெருசாக ஹோரையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ அப்போ இந்த ஒரு செயல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த சுக்கிர ஹோரையை தேர்ந்தெடுக்கிறது காரணம் வந்து அவருக்கு சுக்கிர திசை நடக்கிறது. சுக்கிரங்கிறது வந்து மக்கள் மகிழ்ச்சி, ஆடம்பரம், அலங்காரம், ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடியதான் சுக்கிரன். ஸோ அதனால் அந்த சுக்கிர ஹோரையை மெயினாக வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் புகழையும் அவருக்கு கொடுக்கும். இப்போ இந்த சுக்கிர ஓரைக்கும் பெண்களுடைய வாக்கு ஈர்ப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? அதுக்கு அது சம்மந்தப்பட்டு ஏதாவது இருக்கா பலன்கள்? ஆமாம், அதாவது பெண்களை வந்து ஈர்க்கக்கூடிய வலிமைங்கிறது அவரோட ஜாதகத்திலே இருக்குது. ஏன்னா அவருக்கு சுக்கிரனுக்கு 7ல் ராகு இருக்கார். அது வந்து அவருக்கு புகழ் தரக்கூடிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால பெண்களால் புகழ் அடைவார். இப்போ சுக்கிரன் என்பது வந்து குடும்ப ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தாய், மகள், உடன் பிறந்தவங்க, அடுத்ததாக வந்து சமூக பெண்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது தான் வந்து சுக்கிரன். ஸோ ராகுங்கிறது வந்து அதை பிரம்மாண்டப்படுத்து, பெண்கள் மூலமாக வெற்றி அடைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ராகு கொடுக்கும். அதனால் வந்து சுக்கிரன் ராகு இணைவுங்கிறது வந்து இவருக்கு பெரிய புகழை கொடுக்குங்கிறனால இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சார், இப்போது இந்த மொத்தமாக இந்த கொடி அதில் இருக்கக்கூடிய நிறங்கள் வந்து பார்க்குறோம். நம்ம வந்து மஞ்சள் பார்க்குறோம், அதே நேரத்தில் சிகப்பு பார்க்குறோம், அதுவும் அடர் சிவப்பு. அப்படிங்கிறப்ப இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த கொடிகள்ல இருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிறத்தில் வந்து போயிருக்கு. இந்த நிறம், அதனுடைய சாமுத்திரிக லட்சணங்கள் உங்களுடைய பதில். குரு மங்கள யோகம் அந்த கொடியிலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா குருங்க பலம் அப்படின்னு இருந்தால் தான் ஒரு தலைவனாக என்றைக்குமே வெற்றி பெற முடியும். மக்களுக்கு வந்து போதனைகள் சொல்லக்கூடியவராகவும், அடுத்து மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு பவரையும் தரக்கூடியது அந்த குரு. அதனால தான் 2 செவ்வாய்களுக்கு மத்தியில் நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு அதிகாரம் தேவைப்படும். அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த சிவப்பு நிறத்திற்கு தான் கிடைக்கும். அந்த அடர் சிவப்பை இருபுறமும் வைத்து நடுவில் வந்து இந்த மஞ்சளை அந்த குரு மங்கள யோகத்துக்குரிய பவரை ஏற்றிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் வந்து எல்லாருக்குமான ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கும். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சப்பவே ஜோதிடர்கள் எல்லாம் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அஷ்டமியில் ஆரம்பிச்சிருக்காருங்க கட்சியை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. இப்போ கூட வழக்கமாகவே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா நல்ல நேரம் பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நல்ல நேரம் பார்ப்போம். இவர் குளிகையில் வந்து கொடியேற்றிருக்காரு அப்படின்னு வேற ஒரு ரூட் எடுத்து போகிறாரு. பொதுவாகவே ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் ஆகாது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அஷ்டமி வந்து நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறது பொது கருத்து. ஆனால் இவரோட ஜாதகத்துக்கு எதெல்லாம் வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப குளிகை வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால தான் அந்த குளிகையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாகவே வந்து அன்றைய அரசர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை துவங்குற நாளில் கண்டிப்பாக குளிகை நேரத்தில் தான் பண்ணுவாங்க. அது வந்து அதை விருத்தி பண்ணி கொடுக்கும் குளிகைங்கிறது. அதனால் குளிகை நேரத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்ல நேரம் தான். நடக்கக்கூடிய எல்லா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் தசாபுத்தி இதெல்லாம் வச்சு விஜய் அவர்களுக்கான இந்த ஜாதக பலன், இனி அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கடகராசி, கடக லக்னம். இவரோட லக்னமும் அதுதான், ராசியும் அதுதான். ஸோ இவருக்கு இப்போ நடக்கிறது வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, சனி மூலமாக. இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் இது மார்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ இவர் தெரிஞ்சதை அஷ்டம சனியில் ஆரம்பிச்சிருக்கார். ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க,
யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ட்ரைனிங்கே கிடைக்கும். இப்போ சனி வக்ரத்தில் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் வேறு நடக்குது. ஸோ அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. சில படிப்பனைகளை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி இந்த கொடியை அறிவிச்சிருக்காங்க, இந்த கொடியிலே வந்து சேஞ்சஸ் ஏற்படும். கொடியே மாற்றம் அடையும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும், அல்லது அவங்களே அதை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன் அப்படின்னா வந்து இன்றைய சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்கிற ஒரு செயலை திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் வக்ர காலங்களில் வந்து சில விஷயங்களில் நம்ம கவனித்து பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே ஜோதிட ரீதியாக சொல்லப்படுறது. ஸோ இது கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அது உருவாக்கிறோம். இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நவம்பர் 15க்கு மேலே தான் இன்னும் சில நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த நெருக்கடிகள் தான் அவருக்கு மேலும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும். ஏன்னா மக்கள் வந்து நம்மளை நம்பியிருக்காங்கங்கிறதே அவர் முழுசாக உணரக்கூடிய நேரங்கிறது இந்த அஷ்டமச்சனி முடிகிறதுக்குள்ளே அவருக்கு அதை கொடுத்துரும். இந்த மக்கள் ஆதரவு தானே ஒரு தலைவனை வந்து மேலும் மேலும் அவரை வந்து ஒரு நல்லது செய்யணும்னு தூண்டும். அந்த செயல் இந்த அஷ்டமச்சனிக்குள்ளே அவருக்கு நடக்கும். அப்போ 2025 மார்ச்சுக்கு பிறகு அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாமா? அதில் அவருக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும். அந்த கூட இருக்கவங்க சில நட்பு வட்டாரம் அல்லது வந்து அவங்க உடன் இருக்கிறவங்களோட செயல்களே கூட அவருக்கு சில விஷயங்களில் மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்ததாக வந்து குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற குரு பலம்ங்கிறது அவருக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஸோ அந்த வக்ரம் கூட வந்து அவருக்கு வந்து 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை, தொழில் ரீதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதில் கண்டிப்பாக அந்த அரசியல் தொழிலுக்கான சில முக்கிய முடிவுகளை அதில் எடுப்பார். ஸோ அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் 15 மாறும் பொழுது அடுத்ததாக வந்து இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து அடுத்த ராகு கேது பயிற்சி அவருக்கு வந்து அஷ்டம ராகுவாக வரும். ஸோ பொதுவாகவே இவருக்கு ராகு புத்தியும் நடக்குது. அடுத்ததாக வந்து ராகுவும் அஷ்டம ராகுவாக வராரு. ஸோ அப்போ இவருக்கு அரசியலில் சில பாடங்களை ராகு கற்றுக் கொடுப்பார். பொதுவாகவே எந்த திசையாக இருந்தாலும் ராகு புத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மிடில் வரும். ராகு புத்தி இல்லாட்டி கேது புத்தி ஒரு திசையின் மிடில் வரும். அப்போ சுக்கிர திசைனா இது மிடில் வந்து ராகு புத்தி வந்திருக்கு. 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த 10 ஆண்டுகள், ஏன்னா சுக்கிர திசை மொத்தம் 20 ஆண்டுகள். அப்போ அந்த 10 வருஷம் முடிச்சோடனே இன்னொரு தொழிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்துடும். அது வந்து இப்போ அவருக்கு நிகழ்ந்திருக்கு. இந்த ராகு புத்தி முடிஞ்சு அடுத்து குரு புத்தி நடக்கும். சுக்கிர திசை குரு புத்தி. ஸோ எப்பயுமே சுக்கிரனுக்கும் குருவுக்கும் மாறுபட்ட பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த 2026 தேர்தல் வரும் நேரத்தில் இவருக்கு இந்த சுக்கிர திசை ராகு புத்தி முடிகிற நேரமாகவும் குரு புத்தி ஆரம்பிக்கிற நேரமாக அவருக்கு அமையும். ஸோ அப்போ இவருக்கே வந்து ஒரு சரியான ஒரு பாதை கிடைக்கும். 2026 அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தேர்தலில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எடப்பாடி சார் அவருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு விபரீத ராஜயோகம் இருந்தது அவருக்கு. அதனால தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவர் முதல்வர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி ஒரு விபரீத ராஜயோகம் அடையக்கூடிய ஜாதக அமைப்பு விஜய் சாருக்கு இருக்கா? விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, நம்ம சாதாரண நிலையில் இருக்கவங்க சடனாக வந்து ஒரு பதவிக்கு வாரது. திடீர்னு நேற்று வரைக்கும் சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஒரு லாட்டரி யோகம் அடிக்கும், திடீர்னு அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரராக மாறக்கூடியதான் விபரீத ராஜயோகம். எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறது. ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அவரோட உழைப்பு புதன் திசையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கேது திசையும் அவருக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுத்து இப்போ சுக்கிர திசையில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அதனால் இது வந்து சும்மா சாதாரணமாக வந்த ஒரு யோகமாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா விபரீத ராஜயோகம் வந்தவங்களுக்கு அந்த பதவியோட வேல்யூ தெரியாது. திடீர்னு பணம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படிங்கிறது இருக்கும். இவருக்கு அப்படி இல்லை. ஒரு சினிமா துறையில் வரும் பொழுதே அவர் வந்து புதன் திசையில் வந்திருக்காரு. அதுலேயே அவர் போராட்டங்களை சந்திச்சிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களோட ஜாதகம் வேறு, அதிசய பிறவி அவதாரங்கள் வேறு. அதிசய பிறவிங்க திடீர் அதிர்ஷ்டத்தினால திடீர்னு வந்துடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு அவதாரங்கள், மக்களால் போற்றப்படணும். அது மாதிரியான ஒரு அவதார ஜாதகம் தான் விஜயோட ஜாதகத்தில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து சாதாரண விபரீத ராஜயோகமாக மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து ராஜயோக ஜாதகம் தான்.
இப்போ எல்லாருமே கேட்கக்கூடியது அவருக்கு முதல்வர் யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் சாரை நம்ம பார்த்தோம், அவர் ஒரு ஜொலிச்சு வந்தாரு, அவர் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ஆனா அவரால் முதல்வர் ஆக முடியல. அப்படிங்கிறப்ப விஜய் சாருக்கு அந்த யோகம் இருக்கா, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? விஜய்க்கு முதல்வர் யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது 10 ஆண்டுகளில் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக இவருக்கு விஜய்க்கு வந்து முதல்வர் யோகம் உண்டு. ஏன்னா அரசனுக்குரிய சில யோக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராஜயோகங்கள் நிறைய ஜாதகங்களில் இருக்கும். குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம் இதெல்லாம் இருக்கும். அந்த யோகங்கள்லாம் இருந்தாலும் அதற்கான திசா புத்திகள் வராது. ஆனால் இவருக்கு புதாத்திய யோகம் வந்து வலுவாக இருக்குது. ஸோ அந்த யோகம் வந்து இவருக்கு பெரிய அளவில் ஒரு பதவியை கொடுக்கணும்னு இருக்குது. ஏன்னா சினிமா துறையிலையும் ஒரு உச்ச பதவிக்கு வந்திருக்காரு. அடுத்ததாக வந்து அரசியல்லையும் உச்ச பதவியான முதல்வர் பதவி கட்டாயம் அவருக்கு கிடைக்கும். கண்டிப்பாக விஜய் முதல்வர் ஆயிடுவார். ஆனால் அது 2026 நடக்குமா இல்லை 31 நடக்குமாங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் வந்து ஆரம்ப காலத்தில் அவரை பற்றிய ஒரு விமர்சனங்கள் பெரிதாக இல்லை. ஏன்னா ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இருந்தது. அவர் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவார் அப்படிங்கிறதான் யாருமே சொல்லலை. செந்தூர பாண்டிக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு பிரேக்கிங்கே கிடைச்சது. கண்டிப்பாக அது மாதிரி வந்து இவருக்கும் இந்த 2026 தேர்தலுக்கு மேலே தான் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். அந்த தேர்தலில் வந்து அவர் அந்த தொழிலை பற்றிய முழு ஆய்வும், இந்த தொழிலில் என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் இந்த 2026 தேர்தலுங்கிறது இருக்கும். ஸோ அது தெரிஞ்சே அவர் இந்த தேர்தலில் அவர் கலந்துக்கிறார். அவர் வந்து ஏதோ விளையாட்டு போல் நானும் கட்சி துவங்குறேன், நானும் வந்து தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படியெல்லாம் வந்து அவர் தவறாக நினச்சலாம் இங்கே வரல. அவர் ஒரு லாங் டேர்மாக பிளான் பண்ணி இந்த மக்களுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் வந்திருக்கார். அவர் 2026 கட்டாயம் முதல்வர் ஆகணுங்க ஆசையோடலாம் வரல. அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய பதவியில் இருந்து மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிருக்காரு. அது கண்டிப்பாக 2026 விட 2031 அது சாத்தியமாயிரும். இப்போ இந்த கட்சி கொடி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி மாற்றம் அடைஞ்சதுன்னா அவர் என்னென்ன விஷயங்களை அதில் ஒரு புது கொடியாக அறிவிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோமே, ஒரு கற்பனையில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அதில் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது போர்க்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு யானை சிம்பல், அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இது ஒரு போராட்டத்தை கொடுக்கும் இந்த கொடியோட பலன். அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். போரில் நம்ம வெற்றி பெற்று போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கிறத இந்த கொடியோட இது. அதை மாற்றி நேரடி வெற்றிக்கான விஷயங்களை அந்த கொடியில் கண்டிப்பாக பண்ணுவார். அது சீக்கிரமே அந்த அறிவிப்பு வரும். அப்போ கொடி மாற்றம் அப்படிங்கிறதுல 100% உறுதியாக இருக்கு. கண்டிப்பாக மாறும். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.